காலையில் செஷன் நல்லா போச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு செஷன், அதனால தான் காலையில் பேசணும். வருகையை பற்றிய ஒரு தெளிவு இன்மை நமக்கு அநேகருக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் வருகை குறித்த ஒரு கலப்பான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு கற்பனையான புரிந்து கொள்ளுதல், a wild imagination. மனிதர்கள் தங்கள் கற்பனைக்குள்ளாக ஆண்டவருடைய வருகையின் போதனைகளை அடக்குவதற்கு பலர் முயன்றார்கள். கிறிஸ்தவத்தில் வர்ணனைக்கு இடம் உண்டா? உண்டு. கற்பனைக்கு கண்டிப்பா இடம் உண்டு. ஆனால் அந்த கற்பனை என்ன செய்யக்கூடாது? கொள்கையாக மாறிவிடக்கூடாது. தேங்க்ஸ் டு ஜான்சன் ஃபார் கிளாரிஃபைங் சம் ஆஃப் த வெரி வைட்டல் திங்ஸ் கன்சர்னிங் காட் செகண்ட் கம்மிங். இரண்டாவது வருகை எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்றதையும் சொன்னாங்க. மற்றவருடைய போதனையினால் ஈர்க்கப்படாமல் ஒரு திறந்த புத்தகமாக வெளிப்படுத்த நூலை நீங்கள் வாசிக்க துவங்குவீர்களானால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு முறையாவது அதை படிக்கணும். வேதத்தில் படிக்காத, அதாவது வாசிக்கப்படாத ஒரு புத்தகம் இருக்குமானால், அது கொஞ்சம் கொச்சையா சொல்லணும்னா விளங்காத புத்தகம். விளங்காதன்னா ரெண்டு அர்த்தம் இருக்குதுல்ல. எனக்கு விளங்காதுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று இது விளங்கவே விளங்காது அப்படின்றது. அந்த கண்ணாமூச்சிக்கும் போயிடாதீங்க. எல்லா புத்தகத்தையும் வாசியுங்கள். ஆண்டவர் பரத்துக்கு ஏறும்போது சொன்ன கட்டளைகளினுடைய ஒரு சாராம்சம் என்னன்னா, போய் சீஷராக்குங்கள், சகல சத்தியத்துக்குள்ளும் அவர்களை வழி நடத்துங்கள் என்று சொன்னார். சகல சத்தியம் என்பது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாட்டு வரைக்கும். 3 ஆண்டு ஒரு சபைக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிகிரி கொடுக்கணும். 5 வருஷம் போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எம்ஃபில் கொடுக்கணும், இல்லைன்னா எம்டிஹெச் கொடுக்கணும். ஒரு 10 வருஷம் போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிஹெச்டி கொடுக்கணும். ஆனால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆக்கியோன்னு சொல்றாரு, இத்தனை வருஷம் கோயிலுக்கு நீங்க வந்தாலும் பாலை குடிக்கிறவங்களா இருக்கிறீங்களே அப்படின்றாரு அவரு. இதை கனெக்ட் பண்ணி பாக்குறீங்களா? காரணம் என்னன்னா, சொல்லப்பட்ட சில சத்தியங்களையே மீண்டும் மீண்டும் வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. நம்மளும் போய் என்ன செய்யறது இல்ல, போதகிட்ட தைரியமா கேள்வி கேட்கறது இல்லை. எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க போய் கேட்கணும். போதக நண்பர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அதனால என்ன அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. என்னை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க வேண்டும். சபைகளிலும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வு சபை போதகர்களுக்கு, தலைவர்களுக்கு இருக்க வேண்டும். நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அதாவது செலக்டட் பேசேஜஸ், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தலைப்புகளை மாத்திரம் திரும்ப திரும்ப கேட்கிறோம். சில சபைகளில் மக்கள் விரும்புகிற கருத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். மக்களை ஈர்ப்பதற்காக பேசுவதல்ல, வேதத்தில் இருப்பதை கலப்பு இல்லாமல் உள்ளபடி அவர்கள் சொல்லுவதற்கும், உள்ளபடி சொல்லுவதை மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய கடமை. இன்னும் நான் விஷயத்துக்குள்ளே போகல. என் சகோதரன் முடித்ததிலிருந்து உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். 26வது பக்கத்திற்கு வாருங்கள். பொய்யான ஆன்மீகம் என்கிற ஒரு தலைப்பு இருக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? ஃபால்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, a warning அப்படின்னு இருக்குது. ப்ளீஸ் டர்ன் வித் மீ. ஆங்கிலத்தில் 25வது பக்கத்தில் இருக்கிறது. முதல் கருத்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல, உலகத்தை ஆதாயப்படுத்துவதா உன்னதரை ஆதாயப்படுத்துவதா, இதற்கு ரெண்டு மத்தியில நமக்கு ஒரு பெரிய டசல் இருக்குது. whether to gain the world or gain Christ, there is a conflict. ஆண்டவரை ஆதாயப்படுத்துவதா உலகத்தை ஆதாயப்படுத்துவதா? உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்கு கிறிஸ்தவமா, உன்னதரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு வேதமா? இது நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது. இந்த கேள்வியில உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்கு, இப்ப சொன்னாங்க இல்லையா, டிஸ்பென்சேஷனலிசம், கால கோட்பாடா, அந்த கோட்பாடு கற்றுக் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? ஒரு வளமான ஒரு கருத்தியலை, ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங், இதை மக்கள் மத்தியில விதைத்தால் மக்கள் என்ன செய்வாங்க? பரவசமா இருப்பாங்க. துள்ளி குதிக்க மாட்டீங்க. பொத்தளம் போட்ட வீதியில் உலாவுவேன்றது சாவு கூட்டத்திலையும் பாடுறாங்க. நான் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க ரோட்ல போய் தாரை எடுப்பீங்கன்னா, தாறு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல இப்ப தாரே கிடையாது, லேசா அப்படி பவுடர் போட்ட மாதிரி போட்டு போயிடுறாங்க. அந்த காலத்துல வெயில் காலத்துல தார் அப்படியே பொங்கும். தார் தெரியுமா? தாரு நிறைய பேர் தெரியாது. தார் ரோடு, இப்ப சிமெண்ட் ரோடு, நீங்க ரொம்ப அட்வான்ஸ் காலத்துல இருக்கீங்க. இந்த தாளை எடுத்து விளையாடுவாங்க. ஸ்கூலுக்கு போற வழியில வர்ற வழியில நல்லா விளையாடி இருக்கேன். அப்புறம் சட்டையில எல்லாம் பட்டுரும், வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. குறும்புக்கார பிள்ளைங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க, என்ன மாதிரி ஆட்கள் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
சரிதானே? என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் இவங்கெல்லாம். இப்போ பரலோகத்தில் போய் எவனாவது தங்கத்தை சுரண்டிட்டு இருப்பானா? என்ன அர்த்தம்? டாக்டர் கமலேசன் சொல்வாரு, பரலோகத்துல மதிப்பில்லாத வஸ்து தங்கம். அதனால அங்க போய் என்ன செய்ய மாட்டான் ஒருத்தனும். சொல்லுங்க, யாரும் தங்கத்தை சுரண்டவே மாட்டாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் மதிப்பில்லாததை இங்கு நான் தேடினால் அங்கு அதற்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணிடணும்? அதை கொஞ்சம் பேர் அமைதி ஆயிட்டீங்க. ஆண்டவரை தேடுறதுக்கு அதுக்கு தானே ஒரு வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் அல்லது பற்று உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்ப நீங்க பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருக்க விரும்புறீங்கன்னா இம்மைக்காக ஆண்டவரை பின்பற்றுங்க. கிறிஸ்துவுக்காக நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. அவருடைய வருகை ஒரு கொண்டாட்டத்தின் ஆளாக இருக்கும். இங்கே எல்லாம் கொண்டாடிட்டா அங்க போன கொண்டாட்டம் வருமா? நமக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சம். இன்றைக்கு உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. அப்படின்னா உலகத்தில் நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஒரு வசனம் இருக்கிறது, ரோமர் 8 சொல்றாரு, நான் நினைக்கிறேன் 32 நினைக்கிறேன். அதுல என்ன சொல்றாரு? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக தந்திரளினவர், அவரோட கூட அப்படி சொல்ல மாட்டாங்க, எல்லாவற்றையும் அப்படின்னுவாங்க சபையில. ஒரு இழுப்புறாங்க பார்த்தீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, அப்பொழுது இவைகள் எல்லாம் அப்படின்னுவாங்க. அப்படியெல்லாம் அங்க பைபிள்ல போடல. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை குடிப்போம் என்று அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்களே. அதை தேடுகிற கிறிஸ்தவர்களுக்கு பேர் என்ன? விஞ்ஞானிகள் அல்ல, அஞ்ஞானிகள். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என் மேல கோபப்படாதீங்க. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். தம்மையே தந்தருளினவர் மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்யாது இருக்கிறது எப்படின்ற வசனத்தை எப்படி புரிந்து கொள்ளணுமா? அதுக்கு பிறகு வசனம் வருது பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த அதிகாரம் 8 கடைசியில் ஒரு லாங் லிஸ்ட் இருக்கிறது. உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். இம்மைக்குரிய ஆதாயம் இயேசு கிறிஸ்துவை என்னை விட்டு பிரித்து விடக்கூடாது. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே ஆதாயப்படுத்துவதல்ல, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வது. இதுதான் என்னுடைய முன்னுரை. இந்த வருகையின் பொருத்தத்தில் வாழுகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய பொருளாதாரமும் இதுதான். இதை பற்றி நாம் அப்புறம் பேசலாம். இப்போ என்னுடைய மெயின் லெசனுக்கு வாங்க. இப்பதான் சப்ஜெக்ட் குள்ள போறோம். 6 அதிகாரம் 6th chapter. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் எதிர்நோக்கில் வாழுவது. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹிஸ் செகண்ட் கம்மிங். அவர் வருகிறார் என்பது நிச்சயம். பின்னால ரெவரண்ட் பரமானந்தம் என்கிற ஒரு போதகர் எழுதின ஒரு கட்டுரையை, போன இதழில் வானமுதத்தில் வெளிவந்த கட்டுரையை அதில் இணைத்திருக்கிறோம். அந்த இணைப்பை நீங்கள் வாசிக்க வேண்டும். ரொம்ப கச்சிதமா, கனகச்சிதமா இயேசு கிறிஸ்து எப்படி வருவார், வரும்போது எப்படி இருப்பார், அது ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. அதை நீங்க வீட்டில் போய் ஹோம் லெசன் மாதிரி நீங்க படிங்க. வருகை குறித்த இதை விட எளிமையாக யாரும் சொல்லிவிட முடியாது. அதை நீங்க படித்தீங்கன்னா வருகிற அவர் எப்படி இருப்பார், அந்த வருகையின் பொருத்தத்தில் நாம் எதிர்நோக்கில் வாழ்வது எப்படி, அதை நாம் யோசிக்க போகிறோம். முதலாவது, நாம் நமக்கு சொந்தம் அல்ல. லுக் அட் த வேர்ட் இன்ட்ரோ, இன்ட்ரடக்ஷனை பாருங்க. நாம் நமக்கு சொந்தம் அல்ல. எத்தனை பேருக்கு இது தெரியும்? நாம் கிறிஸ்துவினுடையவர்கள், அவருடைய ரத்தத்தின் கிரயத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். நீ உன்னுடையவன் அல்ல, நீ தேவனுடையவன், நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டாய் என்று வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. நமக்கு சொந்தம் அல்ல. நாம் யாருக்கு சொந்தம்? எல்லாரும் பேசினா நல்லா இருக்கும். முதல் கருத்து, நாம் நமக்கு சொந்தம் அல்ல. நாம் தேவனுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்? ஆதாயத்தை பத்தி பேசணும். இப்ப என்னத்தை பத்தி பேசுறோம்? we talk about the spending. we have to expenditure ourselves for the cause of Christ. தேவனுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும். I want to spend and be spent for God and His kingdom. To spend myself, to be spent. ரத்த சாட்சிகள் கூட அதுக்குள்ள வந்துடுறாங்க. எல்லாருமே ஆண்டவருக்காக ஏதோ ஒரு விதத்தில் நான் பயன்பட வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து
அவரை பின்பற்றதுனால கைதட்டி கையை உயர்த்தி அல்லையா சொல்லி ஆரவாரிச்சு எதையாவது அவர்கிட்ட வாங்கிட்டு போயிடலாமா? ஆண்டவர்கிட்ட வந்து கை விட்டு செல்லுபடி ஆகாதான். ரோமர் கழுவம் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வாஸ்து பார்த்தீங்கன்னா அவருக்கு யாரும் லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து என்ன செய்ய முடியாது, காரியத்தை சாதிச்சுக்க முடியாது. நிறைய பேர் ஆராதனை நேரம் அப்படி வச்சிருக்காங்க. அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்வாங்க, பாவமா இருக்கும், ஏதோ பறி கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க. எதையும் நீங்க பண்ணி என்ன செய்ய முடியாது வர. யூ கேன் நாட் கோஆக்ஸ் ஹிம் நார் கஜோல் ஹிம். கட்டாயப்படுத்தவும் முடியாது, வற்புறுத்தவும் முடியாது, எதையும் சாதித்து கொள்ள முடியாது. அவரே எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். அதனால நம்ம அவருக்காகவே படைக்கப்பட்டவர்களை மறந்துடாதீங்க. அவருக்காக படைக்கப்பட்டுட்டு ஆதாமினுடைய பிரச்சனை என்னன்னா ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்து விடுவது. கடவுள் இல்லாமல் தனித்து வாழ முடியுமா? நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நல்ல ஒரு தெம்மாங்கு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? நல்ல பாட்டு அது. நீர் இல்லாமல் தான் வாழ முடியாது. நம்ம கோயில மட்டும் நீர் இல்லாமல் வாழ முடியும் போகும்போது என்ன பண்றோம்? நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க இல்லாமல் நாங்கள் வெளியே போனா உங்களால் ஒண்ணு எங்களுக்கு பருப்பு வேகாதுன்ட்டு போயிடுறோம். சரி, செலவு பண்ணப்படுவதற்கு இரண்டாவது தேவனை மகிமைப்படுவதற்கு, in order to bring glory and honor to God, not for our own self glory and celebration. The very call is not for self actualization, but it is for self relinquishment. என்னை செலவு பண்ணுவதற்கு, என்னை நேசிக்கிற ஆண்டவருக்கு, எனக்காகவே ஜீவனை கொடுத்தவர், நான் ஒருவன் தான் இந்த உலகத்தில் இருப்பேன் என்றாலும் என்னை மீட்பதற்காகவே அவர் ரத்தம் சிந்தி இருப்பார். I am so unique, I am so special in God's sight. ஆகினால் அவர் என்னை மிக முக்கியமானவனாக, எனக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறவர், மதிப்பை கொடுத்திருக்கிறவருக்காக நான் வாழ விரும்புகிறேன். இதுதான் ரைட் ரெசிப்ரோகேஷன். அவர் செய்த நன்மைக்காக பதில் செய்வது அதுதான். இது முதலாவது நாம் தெரிந்திருக்க வேண்டியது. நான் எனக்கு சொந்தமல்ல, நான் சந்தையிலே விற்கப்பட்டு போனேன், பிசாசின் கைக்கூலியாக இருந்தேன், இயேசு உயிர்த்தானம் கொடுத்து என்னை விலைக்கு வாங்கிவிட்டார். இனி நான் வாழும் காலம் எல்லாம் அவருக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக தேடுவதல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே வாழுவது. அவரை மகிமைப்படுத்துவதற்காக வாழும்போது அவர் எனக்கென்று வைத்திருக்கும் வாழ்க்கை நோக்கத்தை அறிந்து நிறைவேற்றுவது. மகிமைப்படுத்துறதுன்னா கைதட்டித மகிமை மகிமை மகிமைன்னு சொல்றதா? இல்ல, என் வாழ்க்கையை கொண்டு, அவர் எனக்கு தந்த திறன்களை கொண்டு, அவருடைய அழைத்த அழைப்பின் பேரில் அவருடைய சித்தத்தை செய்யும் போது அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். 100 பேருக்கு என்ன பேச அழைக்கலாம், 10,000 பேருக்கு பேச அழைக்கலாம். அவர் என்ன வேலை கொடுத்தாலும், அவர் வருகிற போது பேசும்போது கவனிச்சிங்களா, வேலை செய்கிறவனாய் காணப்படுகிறவன் பாக்கியவான் என்று மத்தேயுவில் இருக்குது. ஆண்டவரே வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும், இல்லை என்றால் சட்டையை பிடிப்பேன் அப்படி பாட முடியுமா? சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாடுவாங்க, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எனக்கு அந்த பாட்டை பாட முதல்ல போய் நிற்பேன், உங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஆரம்பிப்பேன்? எங்கள் மத்தியிலே எப்பொழுதும் இருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னுவேன். அவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா புரியட்டோன்றதுக்காக. நம்ம ஏதோ கூப்பிட்டு அவர் வர்ற மாதிரியும், 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர் மத்தியிலே நான் இல்ல இருக்கிறேன்னு போட்டிருக்கு. பைபிளை தப்பா படிக்காதீங்க. இருக்கிறேன், இஸ் ஆல்ரெடி தேர். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னது பாதபடியில் இருக்கிற நம்ம அவர் இங்க வாங்கன்னா எப்படிங்க? இங்கதான் இருக்கிறாரு. God is among us, God is with us, God is in us. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு BMW ஒரு கார் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு கொடுப்பாருன்னு என்ன பண்ணுவீங்க? புதிய வருஷ ஆராதனை இது சொன்னா போதும். கிடைக்குதா இல்லையா, அடுத்த வாரம் வந்து சட்டை பிடிக்கணும்ல, ஐயர கிடைக்கலையே என்ன அப்படின்னு கேட்கணும். இல்ல, ஆண்டவர் கொடுக்குறேன்ட்டாரு. நீங்க இன்னும் விசுவாசம் பண்ணுங்க. பாஸ்டருக்கும் நல்ல பதில் தெரியுது, இன்னும் கேளுங்க, விடாம கேளுங்க, தருவாருன்றாங்க. சாக போகும்போது கூட BMW என்ன செய்யாது, கார் வந்து நிக்காது, ஒரு கருப்பு கார் வந்து நிற்கும். எங்க ஊர்ல அதுக்கு பேரு வின்சன் பார்க்கர். சென்னையில வின்சன் பார்க்கர் வந்துட்டாலே எல்லாம் அலறிடுவான், எல்லாம் கருப்பு தான். தமாஷுக்கு சொன்னேன், எது முக்கியமானதோ, வாட் இஸ் மெயின் திங் ஆர் பிளைன் திங்ஸ், பிளைன் திங்ஸ் ஆர் மெயின் திங்ஸ். காலையில் சொன்னாங்கல்ல, அப்படியே லட்டு மாதிரி வாங்கி பிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 3rd புல்லட் நீங்க பாருங்க. வருகை பற்றி வெறுமனே பேசி மறைபொருளின் நுணுக்கங்களை அலசி ஆய்வு செய்வதும் அதை கேட்டு மகிழ்ந்தும் பொழுதுபோக்குவதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. இது நடக்குதா இல்லையா? வருகை பற்றிய வரைபடங்கள், 15 நாட்கள் எதற்காக கூட்டம், காலையிலும் மாலையிலும் 1 மணி நேரம். என்னங்க வரைபடம் சொல்லி விளக்கணுமா? அந்த காலத்துல உடன்படிக்கை பெட்டியை பற்றியும்
எருசலேம் தேவாலயத்தை பற்றியும் வரைபடம் சொல்லி நடத்துறாருன்னா அவர் ரொம்ப பெரிய விசேஷமானவருங்க. எங்க இருந்து வர்றாரு? பம்பாயிலிருந்து வர்றாரு. பரவசம், பாட்டில் பரவசம், இல்லைன்னா வார்த்தைகளில இந்த கற்பனையான காரியங்களை பற்றி ஹாரி பாட்டர் மாதிரி வேதத்தை அப்படியே ரொம்ப இமேஜினேஷனோட சொல்றவங்க இருக்காங்க இல்லையா, அதில் நம்ம மயங்கி போயிருக்கிறோம். இன்னொன்னு, வெளிப்பாட்டில் நமக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னது? அவங்க முதல்ல சொன்ன அவர் வருகிறார். எப்படி தெரியும்? அவரே சொல்லிட்டார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், மாறாதவர். சொன்னேன் செய்வேன், கண்டிப்பா வருவார். அவர் வருகிறார். ஆமென், ஆமென். என்ன பேசிட்டு இருந்தோம்? கற்பனையாக அல்ல, அவர் வருகிறார். வருவது நிச்சயம். யாருக்காக வருகிறார்? அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களுக்காக வருகிறார். அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவர் நியாயம் விசாரிப்பார். விசுவாசிகளுக்கு அது என்ன, நல்ல நாளா துக்க நாளா? ஏன் நல்ல நாள்? நம்ம அவரோடு ஏற்கனவே ஒப்புரவாகி விட்டோம், சரிதானா? அவருக்கும் நமக்கு மத்தியில் என்ன இல்லை, வேற எந்த பிணக்குகளும் இல்லை. அவரோடு ஒப்புரவாகி விட்டோம், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டோம். இப்போ விசுவாசிகளுக்கு அது ஒரு டே ஆஃப் ரெக்கக்னிஷன். It's not going to be a day of punishment. It's going to be a day of coronation. அவர் என்னை அங்கீகரிக்க போகிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான காலம்தான். பால் சுதாகர்னு ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருந்தார், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் நிறைய பேசுவார். அவர் சொல்லுவார், there will be surprises in heaven அப்படின்வார். பரலோகத்தில் அதிர்ச்சி காத்திருக்கிறதுன்னு சொல்லுவார். என்னவா, நம்ம எதிர்பார்த்தவங்களாம் அங்கே வரமாட்டாங்களாம், நம்ம எதிர்பார்க்காதவங்கலாம் அங்கே உட்காந்துருப்பாங்களாம். புரியுதா? எப்படி விஷம் சாப்பிட்ட மாதிரி இருக்கா, டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கா? நாம் எதிர்பார்க்காதவங்கலாம் அங்கே வருவாங்க. இதை விட இன்னொரு பெரிய டானிக் இருக்குது. நாம் யாருக்கெல்லாம் அங்கே அங்கீகாரம் கிடைப்போம் என்பதை நினைத்தோமோ அவங்களுக்கு அங்கே அங்கீகாரமே, அதான் மேடையிலெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அங்கீகாரம் எங்கே இருக்குது நமக்கு? இந்த உலகத்தில் நமக்கு நிஜமான அங்கீகாரம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. கஷ்டப்படுறவங்க, ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறவங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா என்ன கிடையாது, உபத்திரவம் உண்டு. ஒரு நாள் உங்களுக்கு அங்கீகாரம் எங்க இருக்குது? அங்க இருக்குது. அதனால இந்த கதைகளை பேசிட்டு இருக்காதீங்க. Don't go into the nitty-gritties of the book of the Revelation. The broad outline is he is coming. அவர் நம்மோடு வரப்போறார். தம்மோடு கூட இருப்பதற்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார். நம்முடைய கிரியைக்குரிய பலனை அன்றைக்கு நாம் தருவார். அழியாமையை தரித்து கொள்ள போகிறோம். 1 கொரிந்தியர் 15 வாசி பார்த்தீங்கன்னா, அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அதுக்கப்புறம் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளவர்களாய் எழுந்திருக்கும். பரலோகத்தில் அதிர்ச்சி காத்திருக்கிறது. யாருக்கெல்லாம் அங்கு கௌரவிப்பு கிடைக்கும் நினைக்கிறோமோ, யாரெல்லாம் கௌரவிக்கப்படுவாங்க நம்ம ஊர்ல தெரியும். மீட்டிங்ல இந்த ஊர்ல உண்டாது மேல துணி போத்துறது இருக்கா? எங்க ஸ்டாலினே அது வேண்டான்ட்டாரு, புக்கு கொடுங்கன்ட்டாரு. என்னைக்கு சபையிலேருந்து போக போதோ தெரியல. பொன்னாடை, அதுக்கு பேர் இல்ல, பொன்னாடை. அங்கீகாரம் காத்திருக்கிறது. அவரால் கௌரவிக்கப்படவிருக்கிறேன். உலகத்தார் அத்தனை பேருக்கு முன்னாகவும் எனக்கு என்ன இருக்கு? கௌரவிப்பு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். Turn with me to the 2 Corinthians chapter 5 verses 1 to 11. இந்த 11 வசனங்களில் இருக்கிற முக்கியமான கதை சுருக்கத்தை தான் இங்கே நான் குறித்து இருக்கிறேன். தெளிந்த அறிவு, அசைவில்லாத நிச்சயம், பொறுப்பான காத்திருப்பு. இன்னொரு முறை வாசிக்கலாமா அதை? தெளிவான அறிவு, அசையாத நிச்சயம், 3 பொறுப்பான காத்திருப்பு, 4 நீதி விசாரணைக்கான ரெடினஸ். அதுல என்ன சாராம்சம் சொல்றாரு? இந்த உலகத்தில் நாம் இருப்பது கொஞ்ச காலம். பூமிக்குரிய கூடாரம் என்கிற சொல்லாட்சி இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் கூடாரம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது தற்காலிகத்தை குறிக்கிறது. வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே கூடாரமிட்டார். யோவான் 1:14 நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது நிரந்தரமா அப்படி ஏழை கோலத்துக்கு வந்தாரா? இல்ல, தற்காலிகமாக. For a brief period of time he came as a humble babe. சரிதானா? ஒரு பலவீனமான குழந்தையாக நம்மை போல ஒருவராக இந்த உலகத்தில் வந்தார். அதே போல 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53 சபையை பற்றி சொல்கிற போது உங்கள் சபைகள் கூடாரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, பழைய ஏற்பாட்டில் எருசலேம் தேவாலயம் என்பது கட்டிடமாக பேசப்பட்ட காலத்தில் அவர் எப்படி பேசுறாரு?
கூடாரம். ஏன் கூடாரம் என்று பேசுகிறார்? அதன் முளைகள் ஆழம் செய்யட்டும், அதுக்கப்புறம் அதன் திரைகள் நீண்டு விரியட்டும்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் புதிதாக சபைக்கு வர என்ன செய்யணும்? The church must expand. It must not be a concrete building. It must be a tent so that at all times the church can expand. உங்களுக்கு புரியுதா? நூற்றாண்டு கொண்டாடுகிற சபைகள் அநேகர் என்ன செய்யல, புதுப்பிக்கிறதுக்கே கையில காசு இல்லை. அப்புறம் எங்க எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு? நாம் போகிற சபை வளர்ந்து பெறுகிற சபையாக இருக்க வேண்டும். அப்போ கூடாரம் என்று சொல்வது எதை குறிக்கிறது? தற்காலிகத்தை சொல்கிறது. The brevity of life. Life at best is very brief, like the falling of the leaf. ஒருத்தன் பாடினா, மிக குறுகிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் மார்க்கண்டேயராக நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ? நிறைய பேர் அப்படி நினைக்கிறீங்களா? தினம் கண்ணாடியில் பார்க்குறீங்கல்ல, நேற்று பார்த்த மாதிரி நீங்க இல்லை தெரியுமா? நான் கொஞ்சம் பேர் 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். முதல்ல பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்கு. அவங்களும் என்ன பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதை அவங்க சொல்றது இல்லை. ரொம்ப நல்லவங்க. என்னை பார்த்தா ஷாக்காக இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்கு வேஷம் போட தெரியல, அதனால உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன வேணாலும் போடுங்க, நான் மாறிக்கொண்டே இருக்கிறோம். முன்னால 4 கோடு இருந்தது, இப்போ 8 கோடா மாறுது. மாறுதா மாறலையா? நீ எந்த ஸ்பாக்கு போறீங்கன்னு தெரியல எனக்கு. நான் போற ஸ்பால the beautician is God the Holy Spirit. நீங்க போற ஸ்பால எப்படின்னு தெரியாது. நான் அவருக்கு வைத்திருக்கிற பெயர் பரிசுத்த ஆவியானவர், அலங்கரிக்கும் ஆவியானவர், ஜோடிக்கும் ஆவியானவர். அவர்தான் என்னை பிதாவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆகினால் அவர் பியூட்டிஷியன் சொல்றேன். இதெல்லாம் பைபிள்ல இல்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க பிரச்சனை. எனக்கு அவர் இஸ் மை பியூட்டிஷியன். உள்ளும் புறம்பும் என்னை அவர் அழகுபடுத்துகிறார். வெளியான மனிதன் நாளுக்கு நாள், நான் சொல்றது என்ன மாதிரி வயசாளிகளுக்காக, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்க யங்காவே இருங்க, எவர் யங்காவே இருங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் யதார்த்தம் என்பது என்ன. காடு வாவானது, வீடு போனது. இதெல்லாம் சொன்னா கொஞ்சம் பேர் ஒரு மாதிரி அப்செட் ஆயிருவீங்க. அது சொல்லாம இருக்கணும்னு நினைச்சா, நான் இது சொன்னாதான் காரமா பிடிக்குது. தவிர்க்க முடியாதது. வாழ்க்கை தற்காலிகமானது. வாழ்க்கையின் புறவாசலுக்கு பெயர் சாவுன்னு ஒருத்தன் சொன்னா, நமக்கு அது புறவாசல் அல்ல, அது பரலோக ராஜ்யத்திற்கு நுழைவாயில். அதனால அது புறவாசல் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் கண்டிப்பா போகணும்னா இந்த ஜென்ம சரீரத்தை நாம் களைந்தால்தான் அங்கு போக முடியும். ஆடையை களைவது தவிர்க்க முடியாதது. அந்த ஒரே நம்பிக்கையில தான் எனக்கு அருமையானவர்களை நான் அடக்கம் செய்ய போகிறேன். நான் வெறுப்பது கல்லறையை. ஒரே நம்பிக்கை, இது விதைக்கப்பட்டால் தான் அது மகிமையுள்ள சரீரமா என்ன செய்யும், வரும். என்னுடைய நிஜ மனிதன் அங்கு இல்லை, இது வெறும் கூடுதான். அவரோடு கூட நான் பரம வாசஸ்தலத்தில் இருக்க போகிறேன். அவர் வரும்போது பாருங்க, எல்லாம் பரலோகத்துக்கு போறதா ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வர்றதுக்கு ரெடியா இல்லை யாருமே. என்னுடைய நிஜமான மனிதன் அங்கு இருக்கிறான். அவர் தேவன் உடுத்துகிற மகிமையின் சாயலை அன்றைக்கு நான் அணிந்து கொள்ள போகிறேன். அவருக்கு ஒப்பாக இருப்பேன், அவரோடு நான் ஆட்சி புரிவேன். அல்லேலூயா. இதற்காகத்தான் நாம் இருக்கிறோம். வாழ்க்கை தற்காலிகமானது, நம்பர் 1. 2வது, நான் சரீரத்தில் குடியிருக்கிறேனோ குடியிராமற் போகிறேனோ அவருக்கு பிரியமானதை செய்யும்படி நாடுகிறேன். வருகையின் பொருத்தத்தில் வாழ்வது என்பது என்ன? இந்த உலகத்தில் எப்பொழுதும் இருக்க போகிறேன் என்பதல்ல. இந்த உலகத்தில் எனக்கென்று அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை முடித்து விட்டு, கடமையை நிறைவேற்றி விட்டது. நான் ஓடினேன், போராடினேன், விசுவாசத்தை தக்க வைத்துக் கொண்டேன். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஆயத்தம் என்று பவுலை போல சொல்லுவதற்கு நமக்கு ஒரு துணிச்சல் வேண்டும். ஒரு மனிதன் இப்படி சொல்றான், உலகத்தில் நன்றாக துவங்கினவர்கள் எல்லாரும் நன்றாக முடிப்பதே இல்லை. இதை மட்டும் இதுவரைக்கும் நீங்க கேட்டதை கவனிக்கலனாலும், the end is very important. It's not how we began, but how we are going to conclude. எப்படி துவக்கினோம் என்பதல்ல, எப்படி அந்த ஓட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். நிறைய பேர் பாதி வெந்து வேகாமலும் உற்சாகத்தை இழந்து, விசுவாசத்தை இழந்து, சொங்கி மாதிரி ஆகி சாவுக்காக காத்திருக்கிறாங்களே தவிர வருகைக்காக காத்திருக்கிறது இல்லை. போவோம் சீக்கிரமா போவோம். நம்மளை அனுப்புறதுக்கும் நிறைய பேர் ரெடியா இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அதனால அவங்க கவலைப்படுவாங்க. நீங்க அவரோட போக போறேன்ற ஆனந்தத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டிருங்க. தேவருக்கு பிரியமானதை செய்ய நாடுகிறேன். The very purpose of my existence is doing the pleasure of God. What is doing God's will? It is doing nothing but the pleasure of God. What is doing God's will? It is doing the purpose of God. தேவனுக்கு பிரியமானதை செய்வதுதான் தேவனுக்கு சித்தமானது. சிலர் இந்த சித்தம்ன்ற வார்த்தையை போட்டு குழப்பி விடுவாங்க, பார்த்திருக்கீங்களா?
கர்த்தருக்கு சித்தமானால் அப்படின்வாங்க. ரொம்ப பெரிய விசுவாசின்னு காட்டுக்கிறக்கா இந்த சித்தம்ன்றதை பார்த்து கேட்டு நீங்க சித்தம் கலங்கிட வேண்டாம். அது எளிமையான வார்த்தை, அவருக்கு பிரியமானதை செய்வது. ஹல்லேலூயா. ரெடியா இருக்கீங்களா? ஒரு பிரியமானதை செய்யத தலையை ஆட்டிட்டு போயிருவீங்களா? மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன், அவர் வருகிறார், அவரை முகமுகமாக தரிசிப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, இந்த சொந்த கண்களை அவரை காணும், அவரை காணும். நிறைய பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டில் எல்லா சீக்கம் அங்கே தான் வருது. வெளிநாட்டிலேருந்து வரந்து இறங்குற பொய்யான உபதேசங்கள். தரிசனம் பண்ணணும்னு கொஞ்சம் பேர் சொல்லி கொடுத்தாங்க. அங்கே ஒரு தாத்தா இருக்கிறாரு, உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுங்க ஆண்டவர் என்ன செய்யணும் பார்க்கணும்னு, ஜோம் பண்ணு சொல்லி கொடுத்தாரு. அவர் என்னோட வயசில் கம்மி தான், சும்மா தாத்தான்னு சொன்னேன், சரிதானா? கிறிஸ்தவத்தில் சாதுக்கள் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த தாடி ஈடி வச்சுட்டு வந்து இந்த மாதிரி பெரிய இயேசுநாதர் மாதிரிலாம் வந்தாங்கன்னா பயந்துடாதீங்க. அவங்க நம்மளை போல பாடுள்ள மனிதர்கள் தான். எனக்கு பவுல் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா ரொம்ப யதார்த்தமான பேர் வழி. என்ன சொல்லுவாரு, ரொம்ப ஜம்பம் பண்ண மாட்டாரு, ரொம்ப பெரிய ஆவிக்குரிய மனிதன்லாம் காட்டிக்க மாட்டாரு. உங்களை போல நானும் பாடுள்ள மனிதன். ஐ எம் ஜஸ்ட் ஒன் லைக் யூ. ஐ எம் வெரி ஆர்டினரி. டோன்ட் திங்க் தட் ஐ எம் எக்ஸ்ட்ராடினரி. ஐ எம் வெரி ஆர்டினரி. உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும் அந்த பிரச்சனை எனக்கும் இருக்குது. உங்களுக்கு என்ன சோதனை எல்லாம் இருக்கோ இருக்கா இல்லையா? நீதி விசாரணைக்கு ஆயத்தமாக இருங்கள் சொல்றாரு. இதுதான் அது ஆயத்தம். எதிர்பார்ப்பில் வாழ்வது என்ன? கடைசி நேரத்தில் ஆயத்தம் பண்ண முடியாது. காலையில் 5 பாயிண்ட் சொன்னாங்க, ரொம்ப அட்டகாசமான பாயிண்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 6வது பக்கத்தில் நற்செய்தி பகுதியிலிருந்து சொன்னாங்க இல்லையா, விழித்திருந்து காத்திருக்கும் வீட்டெஜமான், வேலைக்காரரை விசாரிக்க எஜமான் வைத்த ஊழியக்காரன். வேலைக்காரருக்கு வேலைக்காரன். நான் அதை சொல்லும் போது நினைச்சேன் பிஷப் நினைச்சுக்கிட்டேன். இதுல சரிதான், கண்காணியானவன் அப்படின்னு நினைச்சேன். தப்பு ஒன்றும் இல்லையே. there is a freedom there. மணவாளனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பரிசுத்தமுள்ள கன்னிகைகள். கன்னிகைகள்னா பரிசுத்தமுள்ள அர்த்தம். உங்களுக்கு புரியுமா புரியாத நம்ம தெரியல. 5 பெண்கள் நினைச்சிடாதீங்க. கன்னிகைகள்னா என்னது? கரைபடாதவர்கள், அவர்கள் காத்திருந்தவர்கள். அதுக்கப்புறம் ஆஸ்திகளை ஒப்புவித்து புறந்தேச புறப்பட்டு போன உக்ரானக்காரர்கள், கொடுத்த வேலை செய்தவர்கள். அதாவது எனக்கு ஒரு நல்ல ஊமை ஞாபகத்தில் இருக்கு. ஒருத்தன், அது எந்த கண்ட்ரின்னு தெரியல, ஒருத்தன் நினைக்கிறேன் சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன், அப்படியே வச்சுக்கோமே என்ன, ஒரு பெரிய மலர் தோட்டம். அந்த மலர் தோட்டத்தில் அழகழகான பூக்கள் எல்லாமே ரொம்ப சுத்தபத்தமா இருக்குது. எல்லாம் நல்லா தண்ணீர் பாய்ச்சி சருகுகளை எல்லாம் எடுத்து போட்டு, ரொம்ப ஆங்கிலத்தில் சொன்னா he kept the garden immaculate. இவன் தோட்டத்தை சுத்தபத்தமா வச்சிருந்தானா. ஒரு விசிட்டர் ஒருத்தர் வந்தானா, இவ்வளோ அழகா வச்சிருக்கீங்களே, இந்த ஓனர் யார் அப்படின்னு கேட்டானா, அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிறாரு. ஓ அப்படியா, அவர் அங்க இருக்கிறாரு, நீங்க இங்க தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, ஐம் ஜஸ்ட் அ கஸ்டோடியன், ஐம் அ கார்டனர். கடைசி எப்போ வந்தாரு? 5 வருஷத்துக்கு முன்னால வந்தாரு. ஆனா அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, எப்போ வேணாலும் நான் வருவேன், வரும்போது எப்படி இருக்கணும் தோட்டம், இப்படிதான் இருக்கணும். தோட்டக்காரனுக்கு தெரியற அறிவு கிறிஸ்தவங்களுக்கு நமக்கு தெரியல இல்ல. சாதாரண முதலாளி சொல்லிட்டு போனா, நான் வரும்போதே கார்டன் இம்பெக்கபிளா இருக்கணும்னு சொன்னா, கரெக்டா வச்சிருக்கான் கார்டனை. இது உங்களுக்கு புரியுதா? எஜமான் வருகிற போது வேலை செய்கிறவனாய் காணப்படுகிறவன், கொடுத்த ஆஸ்தியை வைத்து வியாபாரம் பண்ணுகிறவன், கொடுத்த திறமைகளை மூலதனமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினவன், அவர் பிரிக்கின்ற போது அவருக்கு வேண்டப்படாதவனாக அவன் இருக்க மாட்டான். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா, அபாகா, அபாகா.